எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 66 வயசு. போய் அதில் உரைக்கிட்டு வரேன் புல்லு பிடுங்க போகிறேன். அப்படி வந்தேன் படிப்பு சிலவங்க எல்லாம் விளையாட்டு ஈடுபட்டு வச்சாகும். மழை பெஞ்ச எண்ணெய் ரெண்டாவது ஈரடிக்க முடிவு கேட்குறேன். நம்ம படுக்க உள்ள விழுமா அந்த கேட்டார். ஒத்த கல் கட்டு உள்ள எப்படி படிக்கிறது? அப்போ நம்ம விளக்க வச்சு விளக்கெல்லாம் படித்து கொண்டு வருவாங்க. அவரும் போய் வேலையை போனால் செய்வார். இது இருந்தால் அந்த கையெல்லாம் அப்படியே புரண்டு வருமா கொண்டு விட்டு பிறகு வருவார். காலையில் இந்த பொக்களம் உடம்பி போயிருக்கும். கிடைக்கிறதுக்கிட்ட ஒரு சில நேரத்தை உங்கள்கிட்ட சொல்ல தண்ணி பண்ணும். ஒரு சில நேரத்தை அரிக்கிட்டாடி குறுநல நேரம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். 2வது பட்டி மாற்றிட்டாவும் 2 பட்டி மாற்றினா கருத்தை பட்டி எடுத்தா அப்புறம் இது மட்டும்தான் முதல் வெள்ளை இருந்தது. ஃபஸ்ட்டுக்கு அது அந்த ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வெள்ளை பட்டி எல்லாம் அப்புறம் கொடுப்பாங்களா? அது லாஸ்ட்டு தான் பிளாக் வந்து கொடுப்பாங்க. இது 2ம் கராத்தையில் எடுத்தது, இது டில்லியில் எடுத்தது. இது குலசி பிள்ளை 100 பிள்ளைக்கு மேலே எடுத்ததாக தந்தது. இது ஸ்கூலுக்கு தொடர்ச்சியாக போனதால தந்தாங்க. லீவ் எடுக்காமல் போவீங்களா? மாவட்டத்தில் வந்து எத்தனாவது நீங்கள்? டெஸ்ட் மாகாணத்தில் 3வது. சொன்னா நம்ம படிப்பை நிப்பாட்டுவோம் மகள் இப்படி கைட்டம் கூட இருக்குன்றதுல நீங்கள் யோசிக்கலையா? பிள்ளைய நம்ம படிப்பை நிறுத்த சொன்னா பிள்ளையோட எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க? நான் யோசிக்க மாட்டேன். இல்லாமல் பிள்ளோட மன வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஊரோட கொண்டு விட்டு போட்டு நம்ம இப்படி தொழில்களுக்கு போக வேண்டும் கேட்ட பிள்ளை பிள்ளை கேட்க விட ஐயா நாங்கள் செய்வோம். ஒரு ஆணா வந்துட்டு உண்மையில நம்ம விடக்கூடாது. நம்மளோட பிள்ளைகளோட கஷ்டங்கள் நம்மளுக்கு தெரியுதானே. இந்த ஒரு வயசுலேயும் நீங்கள் கஷ்டப்படுறது பிள்ளை தெரிஞ்சு படிக்கணும்னு சொன்னால் நாளைக்கு உங்களை கண் கலங்காமல் நல்லா பார்த்துக்கொள்ளும். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். ஓகே, இன்றைக்கி எங்கே திவாக்கான அப்படி சொல்லி பார்ப்பீங்க. திவா வந்துட்டு வரையெல்லாம் வந்து போயிட்டது. எதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருந்தீங்க அனுஷானோட நிலவரம் வந்து என்ன எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி. இப்போது அனுஷானுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு செக்கப் வந்துட்டு இப்போ கொலம்போவில் பண்ணணும். ஸோ வந்து அவன் தனிமையில் வந்து போயிடலாது. ஸோ அவனை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லி யாருமே வந்து கிடையாது. உங்களுக்கே தெரியும், திவா தான் கூட்டிகிட்டு போகணும். அப்போ திவாவை தான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டான், கொழம்புக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். அவன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் அனுஷானை பற்றி எதுவும் சொல்லலைன்னு சொல்லி. நாங்கள் முன்கூட்டி எதுவுமே சொல்லலைன்னு சொன்னால் ஒரு செக்கப்பில் கம்ப்ளீட்டாக ஒரு டாக்டராக வந்துட்டு ஒஃபிஷியலாக நம்மள்கிட்ட வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தரத்துக்கு முன்னால் நம்மளாம் எதுவுமே வந்து க்ரியேட் பண்ணி சொல்லலாது. அது சரியில்லைன்றதுனால நாங்கள் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து தரல. அவன் வந்துட்டு அவனோட சேனலில் தரது அது ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து எதுவுமே சொல்லலை. பட் வந்து இன்றைக்கி செக்கப்புக்காக வேண்டி கொழம்பு வந்து போயிட்டாங்க. இனி போய் வந்ததுக்கப்புறம் தான் வந்து சரியான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேணும்னா நாங்கள் வந்து சொல்கிறோம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து திவா வந்து அங்கே போயிருக்கிறான். எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து முடிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம். ஆனால் வந்து இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பில் தேவிலா முனை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான். அது வந்து ஒரு கிராம பகுதி. இந்த கிராம பகுதியில் வந்துட்டு ஒரு தாயும் தந்தையும் ஒரு படிக்கிற ஒரு சின்ன பிள்ளையும் வந்து இருக்கிற ஒரு குடும்பம். மின்சார வசதியில் அந்த பிள்ளை படிக்கணும்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் போய் தான் இருந்து படித்ததாம். அந்த ஒரு நிலவரத்தால் பக்கத்து வீட்டில் வந்து அவங்க ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க மின்சாரத்துக்கு, அதாவது அந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி போல் இருக்கும். அவன் வந்துட்டு மலசில் கூட வசதிகள் எதுவுமே இல்லாமல் தான் வந்து இன்றைக்கி அந்த ஒரு குடும்பம் வந்திருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு ஏதோ பயிரோ அது இதை வந்து செய்து அவங்க பிழைச்சி கொள்கிறாங்களா அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்படியான ஒரு உதவி கேட்டிருந்தாங்க. படிப்பு அப்படின்றது வந்து நம்ம வந்துட்டு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே இல்லை. அது கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகே, இனிமேல் வந்து நம்ம ஃபுல் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத வந்துட்டு டோட்டலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து ஒரு ஒதுக்குப்புறம் தான் இவங்களோட வீடு. இந்த கிராமத்துக்குள்ளே வந்து எல்லா வீடுமே வந்துட்டு தள்ளி தள்ளி தான் வீடுகள் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து ஒரு பண்ணைக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இங்கே வந்து மீன் அண்ட் வந்துட்டு கோழி வளர்க்குற ஒரு பண்ணை ஒன்று. ஸோ அந்த பண்ணை பக்கம் இருந்து தான் இவங்களுக்கு வந்துட்டு அந்த மின்சார சப்போர்ட் வந்து பண்ணுறதான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேலால் தான் வந்து போகுது. இப்போ அவங்கள்ட்ட வளவுக்கு மேலால் போகிறதுனால பட்ஜெட் வந்து குறைய தான் இருக்கும் அவங்க எடுக்கணும் அப்படி சொன்னால். இதுதான் வந்து இப்போ வளவு நல்ல ஹூலாக இருக்குது உங்களோட வளவுக்குள்ள. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி சுகம்? நல்ல யுவமாக இருக்கும். நல்ல சுகமாக இருக்கும். கவனம் உங்களை தாக்குறோம், இங்கிட்டு வாங்கடாப்பா. ரைட், ஓகே. இப்போ இன்னைக்கு வேலைக்கு போகலையா? என்ன வேலைமா வேலை செய்யல. இப்போ இந்த கால் உடைஞ்ச பிரச்சனையால வேலை இல்லை. இந்த காலை இதால் தான் உடைச்சு
எத்தனாம் ஆண்டு? 93மா. 93ஆம் ஆண்டு. அவை அதுக்கு பிறகு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாடு ஆடை பார்க்குற இப்படி போய் அக்கறை பற்றி பக்கம் நான் போய் சொல்லி செய்தேன். இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது. கடப்பு போக்குவரத்துலேருந்து போடலாமா எங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆடு பார்த்ததுலேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தவங்க அதை கொண்டு வைக்கக்குள்ள ஒரு ஐயா சுந்தர்லிங்க ஐயாவோட 2 ஆட்டுக்குட்டியை வாங்கி தந்தாரு. பரமா 2 ஆட்டுக்குட்டியை வாங்கி தந்தா அதை எவ்வளோ பார்க்குற கேட்குற அவ்வளோதாங்க செய்கிறேன். பயிர்கள் என்னும் பயிர் இதுதான் இந்த வீட்டு தோட்டம் தான் செய்கிறோம். சரிங்க. அதனால் ஏதாச்சும் பருவாய் இட்டு கொள்றீங்களா? அதால் ஒரு 100 200 கிடைக்கும். மகள ஸ்கூல் போக்குவரத்துக்கு. இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 66 வயசு. 66 வயசு. சரிதானே, சைக்கிளுக்கு கிடக்குற இடம் இது. அது காற்று போகும் கலாட்டினா அப்போ அப்படியே கிடக்குமா, மழை வர முறை அதை போடையும் வச்சு போடணும் பல்றிக்கு அது போடலை அப்படியே இருக்கு. ரைட் ஓகே. அப்படி வந்து ஐயாட வீட்டை வந்து கட்டுறோம், வீட்டு தோட்டம் நார்மலாக வந்து செய்திருக்கிறாங்க. என்னவோ நம்மளால் முடியாட்டியும் நம்மளோட வீட்டில் ஏதாச்சும் செய்தோம்னு சொன்னால் அது நம்மள்ட்ட சாப்பாட்டுக்கு உதவும் தானே. அது வந்துட்டு அதுலேயும் கொஞ்சம் பரவாயில்ல ஈட்டிக்கொள்ளலாம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு கீரை, அப்புறம் வந்து அங்கால மரவள்ளி அவருன்னு சொல்லி கொஞ்சம் செய்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கோழிகளும் வளர்க்குறாங்களாம் அவங்க. இங்கால வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த மலசில் கொடுத்துக்காக வேண்டி இவங்க வந்துட்டு பிட்டி தண்டு இதை எடுத்துக்காக வேண்டி வெட்டுறவங்களாம். ஆனால் எந்த ஒரு உதவிகளும் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயா, அப்போ இந்த உங்களுக்கு நிறுவனத்தினால வந்து உதவிகள் எதுவும் கிடைக்கல ஐயா? மலசில் கூட்டம் அப்படி நேரத்தோட இருக்கா 90ஆம் ஆண்டு அப்படி தான் இந்த கூடு தந்து கொஞ்சம் கோழியும் தந்தவங்க. அதுக்கு பிறகு மர கிடைக்கல. அது இந்த வேலிசன் இருக்கக்குள்ள வேலிசனில் கொஞ்சம் உதவி செய்தவங்க. அதுக்கு பிறகு வேற உதவி ஒன்றும் கிடைக்கலாமா. இந்த ஆட்டுக்குடி மேய்க்கிறதுக்கு ஒரு மாதம் 5000 ரூபா தருவாங்க. ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா. நீ அதை கொண்டு தான் இந்த சின்ன சின்ன செலவுகளை வீட்டு செலவுகளை செய்திருக்கோம். நீ அம்மா கொஞ்சம் ஊருக்கு ஒரு போய் கொஞ்சம் கதிரை கப்பியை புறாக்கி கொண்டு தான் சாப்பாடு பிரச்சனை போய் கொண்டிருக்கு. அம்மா அம்மா உங்களோட வைஃப் அதான் எங்களுக்கு அம்மா தானே அவங்க. ஓகே, என்ன செய்கிற நீங்கள்? நான் அக்கரைப்பட்டுக்கு போகிறேம்மா, போய் கதிரை புறக்கிட்டு வரேன், புல்லு பிடுங்க போகிறேன். அப்படி வந்தாங்க படிப்பு பின்னாடி சிலவு எல்லாம் விளையாட்டு ஈடுபட்டு வச்சாகும். எத்தனை மட்டும் படிக்கிறாங்க? 9 படிக்கிறாங்க. 9 படிக்கிறாங்க. பிள்ளைய படிக்க வைக்கணுமென்ற நோக்கம் இருக்கா? அப்படித்தான் என்ன கைட்டப்பட்டனா கொஞ்சம் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் படிப்பு வச்சுடுங்கண்டு. டம்பளை கொண்டு போய் கொண்டு வந்தவங்க, அப்புறம் 50 கொண்டு ஜாப்பானை கொண்டு போய் வந்தவங்க, இப்போ கொழும்பு கொண்டு போயாண்டிருக்காங்க. காசு எடுக்க சொல்கிறாங்க நம்மளை 10,000. அவர் மெஷோ வச்சோன்னு தெரியாது. எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க? இந்த இதுமா எவ்வளோ கொல்லமணியா? சரி, அவாட்டை நம்ம கேட்டு படிப்பை பற்றின விஷயங்கள் வந்து கேட்டு அறிஞ்சுக்கொள்ளலாம். இன்னைக்கு சமைச்சிங்களா? அன்னைக்கு என்ன சமையல்? கீரை சுண்டல். பிறகு இதே கீரை சுண்டலும் பிறகு வந்துட்டு இந்த குறுநெல் அரிசியில் சோறு சமைச்சாலே எங்களுக்கு அது பெரிய அமிர்தம். எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கப்பெறாத சாப்பாடு. உண்மையில் வந்துட்டு நாங்களே மிஸ் பண்ணுறோம் அதெல்லாம். உண்மையிலே கிராமப்புறங்களில் அதிகம் வந்துட்டு இந்த குறுநெல் சோறு வந்து சமைப்பாங்க. கூட குமிட்டி கடைகிறது, அவரைக்காய் சுண்டுறது, தேசிப்புளி விட்டு கீரை கடைஞ்சாலாம் வந்துட்டு காலையில் சாப்பாடுக்கு பிரமாதமாக இருக்கும். சரி, இப்போ வீட்டோட வந்து உள்ள நான் கொஞ்சம் பார்க்குறேம்மா. இதான் வீடு. ஏன்னா நீங்கள் கட்டினீங்களா இல்லை சொன்னால் யாராச்சும் உதவி பண்ணாங்களா? பக்கத்தில் ஒரு இது கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணது எவ்வளோ காலம்? இப்போ ஒத்தக்கல் செங்கலால் ஒத்தக்கல் கட்டு. மழை பெஞ்ச எண்ணெய் ரெண்டாவது ஒத்தக்கல் கட்டு. நான் கொங்கிரீட்டுகள் எதுவும் இல்லை தானே, பயமுட்டு இருக்கும். கொங்கிரீட் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோத்தான் பார்க்கும் வந்துட்டு இவ்வளோதான் வீட்டுக்குள்ள. அங்கால என்ன பூச்சிருமா? துணியெல்லாம் மறைச்சிருக்கீங்க. ரைட் ஓகே. ஒன்றுமே இல்லை வீடு ஒரு சின்ன. ஆனால் கூலாக இருக்குது என்ன வீடு? இப்போ வெயில் டைமில் கீழே பதிவாக இருக்கிறதால கடு பெக்கியாக இருக்கும். இப்போ மழை பெஞ்சது தானே, அதால் ஓகே. கிச்சன் பகுதி பிரச்சனை இல்லைங்க. கிச்சன் பகுதி அவங்கள்ட்ட இதுக்குள்ளே இப்போ இப்படி சமைச்சு வச்சிங்கன்னா காகம் நான் எதுவும் பாருது இல்லையா? ஓகே. நின்றுட்டே வந்து நம்ம எல்லாத்தையும் பேசாமல் அப்படியே கொஞ்சம் நம்ம இருந்து பேசுவோம். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு வணக்கம் அம்மா. வணக்கம். ஓகே, எப்படி சும்மா இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா. ரைட், உங்களோட பேர் என்னம்மா? இளையதம்பி தெய்வநாயகி. தெய்வநாயகி. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 55 முடியுது. 55 முடியுது. எத்தனை வயசுல திருமணம் பண்ணீங்க? நினைப்பெல்லாம் இருக்கு ஐயா. நினைப்பெல்லாம் இருக்கு. லேட்டாக தான் பண்ணியிருக்கிறீங்க போல. இப்போ கடைசி பிள்ளைக்கு எத்தனை வயசு? எனக்கு 14 வயது. 14. 9ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. grade 9 படிக்கிறாங்க. ஓகே, அப்போ நல்லா
டைம் ஆகி தான் திருமணம் பண்ணியிருக்கீங்களா? மூத்தவருக்கு எத்தனை வயசு? அவருக்கு அண்ணாவுக்கு எத்தனை வயதுமா கூட இருக்கு. அக்காவுக்கு தான் 34. இப்போ அவங்களாம் திருமணம் பண்ணி காணாங்களாம்மா? அவருக்கு பிள்ளையும் உண்டு, வளர்ந்த பிள்ளையும் உண்டு இருக்குதுமா. அவருக்கு கல்யாணம் கட்டி அவர் சின்ன வயதில் போய் கல்யாணம் கட்டிட்டாரு. அந்த கோபத்தோட நான் பேசுறேன். கடைசியாக எப்போ பார்த்தீங்க உங்களோட மகனை? அவரை பார்த்து வேறு 2-3 வருஷம் வரைக்கும் இப்பயும் என்ன இதில் அலம்பலுக்கு போனவர் கால் காயமாமன்ட்டு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் இவ்வளவு கைட்டு வெட்டு வளர்த்து திட்டுறேன். அவர் என்ன ஏன்னு கேட்காமல்ல, அவரை பார்த்து தான் என்ன பிரச்சனை கொண்டு சரிதான். என்ன சரி, நம்ம சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்க்கி ஆளாக்குனாலும் அவங்க இடையில கொஞ்சம் உழைச்சி தந்துட்டு பாதியில் திருமணம் பண்ணிட்டு போனாங்கன்னு சொன்னால் இனி வைஃபே கடவுளை நினச்சி வாழ்கிற பேரும் இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்துலையும் இல்லை, ஒரு சில குடும்பங்களில் மூத்தோர் செய்கிற வழி அவங்களுக்கு கீழே இருக்கிற அடுத்தாக்களையும் அது பாதிப்படைய செய்யும். நிறைய ஃபேமிலியில் அப்படி நடந்திருக்குது. அதாவது தாய் தந்தையை பார்க்காம சின்ன வயசில் திருமணம் பண்ணிட்டு இனி அப்படியே போகிறது கண்டுக்கிறது இல்லை. இன்னொரு வயசு வந்ததுக்கப்புறமா நான் பார்த்தேன் அது செய்து சொல்லி பேசுவாங்க. அதெல்லாம் ஒரு கதை, அதெல்லாம் ஒரு புறமா இருக்கட்டும். எல்லா ஃபேமிலியில எல்லாம் இல்லாது, ஒரு சில ஃபேமிலியில் அப்படி இருப்பாங்க. பட் நான் சொல்லிக்கொள்கிறேன், இப்படி யாராச்சும் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அதே பார்த்து வளர்ந்து கொள்வாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறனால. ஓகே, அடுத்த ஆள் யார்? பெண்ணா? அவ திருமணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் கட்டி அவங்க 2 பிள்ளைகள் இருக்குமா. 2 பிள்ளைகள் இருக்கு. அவங்க பேசுறதா? அவங்க கதைப்பாவிடுது இந்த வருஷத்துக்கு அதுக்கு எதுவும் சாமான் ஜாக்கெட் வேண்டி அனுப்புவாங்க. ஓகே ஓகே சரி. இப்போ வருஷம்லாம் கொண்டாடினீங்களா? உடுப்பெல்லாம் எடுத்ததா இல்லாது? உடுப்பு எடுக்க இல்லையா, எங்களோட சங்கத்தில் உசனார் செத்தாங்க பக்கத்தில், அதில் கொஞ்சம் தெரியல. கடைசியாக நீங்கள் தொழிலுக்கு சொல்லி எப்போ போனீங்க வெளியில்? நான் போய் இப்போ என்ன போய் வந்தோமா 2 மாதம் இருக்குமா. 2 மாதம் இருக்கு. எங்கே போனீங்க வேலைக்கு? அக்கரைப்பத்துக்கு முதல் போய் செய்கிறேன்னா இப்போ இந்த தரம் போய் என்ன ஆலங்குளத்தில் இப்போ என்ன ஒரு அக்கரைப்பத்துக்கு நாங்கள் நெல் ஸ்டோர் அப்படி அங்கே அதுவும் இல்லையா? இல்லை இல்லைம்மா, வட்டைக்குள்ள மாதிரி ஒரு வெள்ளம் வட்டிக்கு போகணும். அந்த ஒரு சைட்டு வழி இருக்கு, அதில் வட்டி திரும்ப அந்த கலப்பறக்க சொல்லி இதை 1800 தருவாங்க. ஒரு புண்டு பிடுங்க பண்ண இப்பையும் இந்த மாதம் கழிக்கமா 15 நான் கழிக்க திரும்ப போனேன். ஒரு 15 நாள் வேலை செய்யலாம். ஐயாவுக்கு என்னெல்லாம் செய்யுதுன்னு சொல்லுவார் உங்கள்கிட்ட? அவருமா போய் வேலையை போய் செய்வாருங்க. இது இருந்தால் அந்த கையெல்லாம் அப்படியே புரண்டு வருமா கொண்டு பிறகு வருவார். காலையில் இந்த பொக்களம் உடம்பி போயிருக்கும். அலர்ஜிக் மாதிரியா? இப்படி கட்டி அடியாக வரும். அதில் இருந்து பிறகு எல்லாரும் சொன்னாங்க, அவரை இப்படி செஞ்சோட தூரத்தில் விட்ட பிறகு என்ன வந்தாலும் ஒன்றும் தெரியாது, நீங்கள் வீட்டில் விட்டு போட்டு நீங்கள் ஏண்டதை செய்யுங்கண்டமில்ல. அவரை உள்ளையும் விடுறேன். நான் போய் தான் எனக்கு செஞ்சுட்டு வராம. வீட்டில் இருந்தால் ஐயா அவங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் செய்து தருவார்? அவர் இந்த பயிரெல்லாம் அப்படி போடுறாங்க. ஐயாவுக்கு சமைக்க தெரியுமா? சமைப்பாரு? அவர் தான் சமைக்கிறேன். நான் அவரை தான் சமைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் மாறி மாறி சமைப்பீங்க, அது பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ காலையில் எழும்பி உங்களோட வளவுக்குள்ள நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க? எழும்பி நான் நல்லா வேலையும் செஞ்சு விடுவேன். இந்த பயிருக்குள்ளே இருக்கிற புல்லுகள் அதெல்லாம் தமிழில் முக்கியம் எடுப்பேன். இல்லை தனி அது வளர்ந்து வருமான்னு அதைகளை பார்த்து வளர்த்து எடுத்துக்கிறான். இப்போ இது இவ்வளவு பயிர் இதெல்லாம் குமிஞ்சமாக இருக்குது, இந்த பூச்சிவட்ட பிரச்சனைகள்லாம் இல்லையா? பூச்சிவட்டையும் தெரியுந்தாம பச்சு வீட்டுக்குள்ளே வந்திருக்கா? ஒரு நாள் வந்தது வீட்டுக்குள்ளே. நானும் படுக்கக்குள்ள நான் வீட்டுக்கு ஒரு இவள் கத்தையும் ஒரு லைட்டு பிடிச்சி அடிச்சு செஞ்சு விட்டான். எல்லாம் ஒரு தான் கிடக்குறாப்பனே. அது சரி. இப்போ இந்த மின்சார ஒரு உதவி இந்த பக்கத்தில் வந்து இந்த லைட்டுக்காக வேண்டி இந்த ஒரு ஹெல்ப் பண்ண லைட் மட்டும் தான் வேலை செய்யுதுன்னா இங்கே இப்போ லைட்டு தான் இருக்குமா. இப்போ ஒரு வந்து ஒரு 3 வருஷம் கூடி வந்து 2 வருஷம் தான் எனக்கு வந்து 2 வருஷம் தொட்டு இதாகிறாரு. ஆனால் அந்த மழை உள்ளந்து ஒரு நம்ம அப்படி எடுப்பு விழுந்துடும். நேற்று அவங்களுக்கு இல்லை சோட்டு ஏதாச்சும் கொண்டுனா ட்ரிப் இல்லை மாதிரி. இப்போ 2 வருஷத்துக்கு முதல்ல பிள்ளை எப்படி படிக்கிறது? அப்போ நம்மளுக்கு விளக்க வச்சு விளக்கெல்லாம் படித்து கொண்டு வருவாங்க. பொழுதோடையில் நேரத்தில் படிப்பேன். நான் போனேன் இப்போ பொடியம்மா இளரைக்கு போன வேண்டாம் சூரம்மன் இப்படி சுற்றி போகணும். இதில் ஒரு சைக்கிள் கொடுத்தவங்க, அது சைக்கிள் இப்போ உடைஞ்சி குடம்பெல்லாம் முடிஞ்சு விட்டு கடையில் போட்ட மாதிரி கிடக்கு. ஒரு இப்போ நடையில் போகிற யாரும் இலக்கமான பிள்ளைகள் ஏற்றி கொண்டு விடுவாங்க. கூட படிக்கிற பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னால் நடையில வந்து சேருவாங்க. ரைட். ஓகே. இப்போ அம்மாட்ட பேசுனதை தாண்டி
பிள்ளைகிட்ட கொஞ்சம் படிப்பு சம்மந்தமாக வந்து பேசுவேன்னு சொன்ன உண்மையில உங்களுக்கு ஏதோ வந்து நீங்கள் சம்பாதிச்சு சாப்பாட்டுக்கு செஞ்சு கொடுறீங்க, நீ அவட தான் பார்க்கணும். அவர் சொன்ன நம்ம படிப்பை நிப்பாட்டுவோம் மகள், இப்படி கைத்தம் கூட இருக்குன்னு சொல்ல அவர் சொன்ன எங்களை சேர்மாரெல்லாம் விடுறாங்கல்லம்மா, அவங்கள்ட்ட போய் கதைக்கணும் சேர்மார்ட்டையும் கதைச்சிட்டு அவங்க நாங்கள் நீங்கள் தொழிலுக்கு போங்க, அவர் இப்படி பள்ளிக்குள்ள முதலாவது வாரபடியாக நீங்கள் இப்படி எவ்வளோ பெருமைப்படணும், நீங்கள் இப்படி எல்லாம் யோசிக்காதாங்க. நார்மலாக எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அவருக்கு படிப்புக்கு? அவக்கும் அந்த விளையாட்டு உடுப்பாள் அங்கே அடங்கிட்டவ அந்த இந்த ஹிட்டு விளையாட்டுக்கு அதுக்கெல்லாம் கேட்டு நேரத்தில் 2வது பட்டி மாற்றிட்டாவோ, இன்னும் 2 பட்டி மாற்றினா கருத்தை பட்டி எடுத்தா அப்புறம் அவருக்கு. நீங்கள் யோசிக்கலையா பிள்ளைய நம்ம படிப்பை நிறுத்த சொன்னால் பிள்ளையோட எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கல? அப்படித்தான் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் கைட்டப்பட்டதுக்கு கடவுள் உங்களுக்கு பிள்ளையோட படிப்புக்கு தராரு, நீங்கள் என்ன சிரமம். இல்லைம்மா, நம்ம இப்போவுமே வந்து கஷ்டப்பட்டோன்னு சொன்னால் அந்த கஷ்டத்துக்கான பலாபலன் வந்து எதிர்காலத்தில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நம்ம இப்போ ஒரு கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நிறுத்திட்டோம்னு சொன்னால், இப்படி ஒரு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கினாலும் அதில் நிறைய அடிகள் வந்து விடும். அதை பார்த்துட்டு நம்ம விட்டோம்னு சொன்னால் அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. பெருசாக நான் விட்டோம், நான் போக்காட்டிலேருந்து அப்புறம் அவங்க சோதனை நடந்தால் பேப்பரெல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. அன்னைக்கு போட்டு வந்தவங்க சேர்மார் வந்து சொன்னாங்க, நீங்கள் எப்படி செய்யாதங்கம்மா, சொன்னேன் இந்த வீட்டில் இருந்து நான் எப்படிம்மா எல்லாத்தையும் வேறேன், அது கடவுள் வழியாக காட்டுவார், நீங்கள் சும்மா செய்யுங்க, அவளை படிக்க அவளை வீடு கட்டுற அளவுக்குலாம் வருவாருங்கெல்லாம் சொல்லி போயிடுவோம். கண்டிப்பாக படித்தாதாம்மா வாழ்க்கையில் நம்ம ஏதாச்சும் சாதிக்க முடியும். படிப்பால் வந்து யூனிவர்சிட்டி போயெல்லாம் வந்து சம்பாதிக்கணுமெண்டுலாம் இல்லை. ஏழு படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு பயிற்சி பாசறைகளை முடித்தாலும் நம்மளுக்கான வேலை வாய்ப்புகள் நிறையவே வந்திருக்கு. அதன் மூலம் வந்து நிறைய சம்பாதிச்சு கொள்ளலாம், நம்ம நினைச்ச மாதிரி வாழலாம். நான் இது கழிச்சோம்மா 5ஆம் மாதம் கொண்டு போகிறாங்க கொழம்புக்கு, அதுக்கு நான் 7 சொன்னேன். அவர் ஃபோனை கொடுத்து அனுப்பியிருந்தாரு, கதை கேட்டாங்க என்னென்னு கேட்டார், நீங்கள் செலவு வேணும், போன முறையும் இதில் தம்பளைக்கு போனதுலையும் ஒரு 10,000 எனக்கு போயிடுது செலவு. பிறகு கொழம்புக்கு கொண்டு வரட்டு சொல்ல, நான் எனக்கு 7 எனக்கு அப்படி வசதி இல்லைண்டியில் அவர் சொன்னார், என்ன செஞ்சு நீங்கள் கூட்டு கொண்டு வரதான் வேண்டாரு. சரி, இப்போ அந்த உதவி நாங்கள் பண்ணுறோம் நாங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ அவ கூட கொஞ்சம் பேசுவோம் நம்ம. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? தனுஷியா. தனுஷ். என்ன கிரேட் படிக்கிறீங்க? 8th படிக்கிறீங்க? 9th. ஓகே, 9 படிக்கிறீங்க. இப்போ டியூஷனுக்குலாம் போகிறீங்களா? எங்கெங்கே போகிறீங்க? ஸ்கூலுக்குள்ள மட்டும்தான் போகிறேன். பெருசா ப்ரைவேட்டாக கிளாஸுக்கு போகிறல? அது தூரத்தில் இருக்கிறதால போகிறல. தூரத்தில் இருக்கான்னு போகலையா? அப்போ உங்களோட பக்கத்தில் எங்கேயாச்சும் ப்ரைவேட் கிளாஸ் நடக்குது இல்லையா? இல்லை. ஸ்கூலுக்குள்ள என்னென்ன டைம் என்னென்ன டியூஷன் வந்து செய்கிறாங்க ஃப்ரீயாக? ஸ்கூல் விட்டது பிறகு வைக்கிறாங்க. அப்புறம் இந்த லீவுக்குள்ளே வைக்காமன்னு சொன்னாங்க. நம்ம ட்ரெயின் தரல, ஃபோன் எடுத்து சொல்கிறாங்களான்னு சொன்னாங்க. அவ்வளோதான். ஓகே. ஸ்கூல்ல ரொம்ப பிடிச்ச பாடம்னு சொன்னால் என்ன பாடம் உங்களுக்கு? மேக்ஸ் செய்வீங்களா? படிக்குமா உங்களுக்கு? இப்போ அம்மா வந்து உங்கள்கிட்ட ஏதோ என்ன சொன்னாங்க? படிப்பை விட்டு விளையாட்டாமன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கவலையாக இருந்துச்சா இல்லை அம்மா மேலே கோவம் வந்துச்சா, என்ன வந்துச்சு? உண்மையாக சொல்லுங்கள். நீங்கள் அண்ணா நினச்சோ, கூட பிறந்த ஒரு அண்ணா நினச்சி நீங்கள் எங்கள்கிட்ட எதுவும் சொல்லலாம். உங்கள்கிட்ட படிப்புக்கானது நாங்கள் பண்ணித்தரோம், சரிங்களா? ஓகே, உங்கள்கிட்ட படிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. அம்மாட்ட வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க அப்போ அதுக்கு? எனக்கு எல்லாம் நான் படிக்க போகிறேன்னு சொன்னேன் நான். இப்போ ஸ்கூலில் வந்துட்டு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட படிப்புக்கு? எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ்லையா? ரெண்டுலேயும் இருப்போம். இப்போ இந்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே எடுத்தீங்கன்றதை வந்து நீங்கள் தான் சொல்லுங்கள். இவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க, அடிக்கி சொல்லுங்கள். இப்போ இது எங்கே எடுத்தீங்கன்றது? இது 2 கராத்தேயில் எடுத்தது. கராத்தேலையா? அடடே, கராத்தே இப்போ ஃபுல்லாக முடிஞ்சுதா? இல்லை, 2 வெளிட்டா மாற்றி. என்னென்ன வெளிட்டு? ஒரேஞ்ச் செம்மஞ்சளும் ஒரேஞ்ச் மாற்றி. செம்மஞ்சள் ஆரஞ்சு. ஃபெஸ்ட்டுக்கு என்ன பட்டி கொடுப்பாங்க தெரியல, 2 சேர்ந்து செஞ்சதால 2 ஒரே வெளிட்டு மாற்றினாங்க. பட்டி இந்த பட்டி அடுத்தது இல்லை, இது மட்டும்தான் முதல் வெள்ளை இருந்தது. ஃபெஸ்ட்டுக்கு அது அந்த ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வெள்ளை பட்டி எல்லாம் அப்புறம் கொடுப்பாங்களா? அதுக்கு பிறகு இது கொடுப்பாங்க. இதுக்கு பிறகு ப்ளூவா இல்லை பிளாக்கா? ப்ளூ. லாஸ்ட்டு தான் பிளாக் வந்து கொடுப்பாங்க, அதாவது ஃபினிஷிங் தான் பிளாக் பட்டி கொடுப்பாங்க. இது 2 வந்துட்டு கராத்தையில் எடுத்தது. ஓகே, அப்போ அடுத்தது இது டில்லேயில் எடுத்தது நாங்கள் ஸ்கூல். ஓகே, ரிலே. இது 100 மீட்டர் ஓட்டப்போட்டியில் எடுத்தது. 100 மீட்டர் ஸ்கூலில் என்ன? எத்தனாவது? செகண்ட். ஓகே, செகண்ட். இதுலேயும் வந்து செகண்ட். இது ஸ்கூலுக்கு தொடர்ச்சியாக போனதால சொன்னாங்க. லீவ் எடுக்காமல் போவீங்களா?
எப்போ லீவ் எடுத்திருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் இந்த 11ஆம் மாதம் எடுத்து ம். ஸோ லீவெல்லாம் எடுக்க இது மூன்றும் அதுக்காக தந்ததா? தரம் 6 உண்டாகும் அடுத்தது இதில் தரம் 6 ஓகே ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொடுப்பாங்களே. உண்டாகும். இந்த ஒன்று இருக்கு. ரைட். இது வந்து ஸ்கூலுக்கு தவறாமல் போனதுக்கு. ரைட். அடுத்தது இது விளையாட்டு போட்டியில் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு ஸ்கூலால் அடிச்சு தந்தாங்க. நிலை 2ஆம் நிலை. ஓகே. அடுத்தது இது சித்திரை போட்டிக்கு போனால் அப்போ 25ஆம் இடம் ஸ்கூல்ன்னு சொல்லி ஸ்கூலால் இருந்து. சித்திரமெல்லாம் பரவீங்களா? 6ஆம் ஆண்டில் சித்திரை படம் எடுத்து பெருசாக வராது, அதனால நாடகங்க. இப்போ நாடகம் இறங்கி அப்படி சொன்னால் ட்ராமாவா? அடுத்தது இது ஸ்கூலால் வச்சு அப்போ எடுத்து 200 மீட்டரில். ஓகே ஓகே 200 மீட்டர் இவன் ஃபர்ஸ்ட் என்ன? இது ஸ்கூலால் வச்சு படித்து ஜம்ப் நீளம்பா இதில் அது. ஓகே அதுவும் ஃபர்ஸ்ட். அது இது ஓட்டம் முட்டை போட்டு 80 மீட்டர். தேர்ட். இது ஸ்காலர்ஷிப்பில் 100 பிள்ளைக்கு மேலே எடுத்ததாக தந்தது. எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு? 114. 114. அடேங்கப்பா, பிரச்சனை இல்லையே. உண்மையிலே கிராமப்புறங்களில் இருக்கிற நிறைய பிள்ளைகள் வந்துட்டு ப்ரைவேட் கிளாஸுகளுக்கு போகாட்டியும் கூட ஸ்காலர்ஷிப் மார்க்ஸ்லாம் வந்துட்டு நல்ல பெருப்பெருகள் வந்து எடுக்கிறது வழக்கம். கூட வந்து 100க்கும் மேலான மார்க்ஸ்கள் வந்து எடுப்பாங்க. இப்போ எப்படி சொல்கிறேன், மெயின்புறங்களில் இருக்கிற நிறைய பிள்ளைகள் வந்துட்டு குடும்ப சிச்சுவேஷன், அதாவது குடும்பத்தோட பாரதூரங்கள், அந்த விளைவுகள், அந்த கஷ்டங்கள் வந்து தெரியாதனால சில பிள்ளைகள் வந்துட்டு அலட்சியமாக வந்து படிப்பை விட்டுருங்கள். அதனால் அந்தளவுக்கு ஒரு மார்க் கிடைக்காது. சில பிள்ளைகள் அந்த நல்லா சின்சியராக படிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் நல்ல ஒரு மார்க் வந்து எடுத்து கொடுங்க. ஆனால் கிராமப்புறங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே குடும்ப கஷ்டங்கள் தெரிஞ்சு அதுக்கு வளர்றதுனால என்ன சொன்னால் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் சில பிள்ளைகள் வந்துட்டு காலையில் எழும்பி ஏர்லியாக கல்வாடியில் போய் வேலை செய்யுங்கள், பிறகு ஸ்கூலுக்கு போங்கள், அப்புறம் ஈவினிங் வந்து கல்வாடியில் வந்து வேலை செய்யுங்கள், திரும்ப வந்துட்டு டியூஷனுக்கு போங்கள். அதாவது கல்வாடின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அந்த செங்கல் எல்லாம் வந்து செய்வாங்க. அப்படி தான் கிராமப்புறங்களில் கூட அந்த பிள்ளைகள் வந்து தொழில் செய்து படிக்கிறதும் கூட மண்ணெல்லாம் ஏற்ற போவாங்க அப்படி. ஸோ அதனால் அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு குடும்ப கஷ்டங்கள்லாம் வந்து தெரியும். ரைட். ஓகே. இப்போ உங்களுக்கு அம்மா சொன்னாங்க இந்த 10,000 செலவாகுது ஒரு இடத்துக்கு போனால் அப்படி இப்படி சொல்லி, அது எங்கெங்கே போய் என்ன செலவாயிருக்கு உங்களுக்கு? அது விளையாட்டால் கண்பலைக்கு போன அப்போ செலவானதாமன்னு சொன்னாங்க. என்ன விளையாட்டு போனீங்க? அது லாங் ஜம்ப், நீளம்பாய்தல். நீளம்பாய்தல். அது என்ன மாவட்டம் மாகாணம் அப்படி என்னதுக்காக? மாகாணத்தில். மாவட்டத்தில் வந்து எத்தனாவது நீங்கள்? ஃபர்ஸ்ட். மாகாணத்தில் 3வது நீங்கள். ரைட். ஓகே. இப்போ கொழம்புக்கு எதுக்கு போக சொல்கிறாங்க? அது ஸ்கூலால் கல்வி சுற்றுலா கூட்டிட்டு போயா. கல்வி சுற்றுலாவும். ஓகே, கண்டிப்பாக வந்து போங்க நீங்கள். அதுக்கு எவ்வளோ முடியும் தெரியல. வசிக்கு 5,000ன்னு சொன்னாங்க, மொத்தமாக 10,000 வேணுமான்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்களா? சரி, கண்டிப்பாக வந்து அதை இப்போ நீங்கள் தவறவிடாமல் போங்க. நாங்கள் இன்றைக்கி அதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணி தரோம் உங்களுக்கு, சரிங்களா? ஓகே. இப்போ ஸ்கூலுக்கு இங்கேருந்து போகிறதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்? நீங்கள் 3 மைல் தூரமா? மைல்னு சொன்னால் இங்கே நார்மலாக தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2.5-3 கிலோமீட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன் நான். அப்படி வரும். இப்போ ஃபுல்லாக நடந்தான் போவீங்களா? இதுக்கு முந்தி சைக்கிளில் ஒன்று, இப்போ சைக்கிள் கூட முடிஞ்சதால. எப்போ தந்தவங்க சைக்கிள் உங்களுக்கு? சைக்கிள் நான் 5ஆம் ஆண்டு வரைக்குள்ளே தந்தவங்க. இப்போ 4 வருஷம் லேடி சைக்கிள் தான் அதில் போய் ஆகுது. ரைட். ஓகே. இப்போ ஸ்கூலுக்கு காலையில் எழும்பி எத்தனை மணி நீங்கள் படிக்கிறது, உங்களோட ஆக்டிவிட்டி அதை மட்டும் சொல்லுங்கள். என்ன செய்வீங்க நீங்கள் காலையில் எந்திரிச்சா வந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் என்ன செய்வீங்க? காலையில் நேரத்துக்கு எந்திரிச்சா படிக்கிறேன், அப்புறம் பள்ளிக்கு கொடுத்து போகிறான். மேக்கப் போகிறீங்க? மேக்கப் போடாமல் நீ வந்து பேசுங்க. மேக்கப் போகிறீங்க, இதில் என்ன இருக்குது? வீட்டில் வந்து என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணி கொடுப்பீங்க நீங்கள்? வீட்டில் அம்மா சொல்கிற எல்லாம் செய்கிறாங்க. என்ன சொல்லி என்ன செய்வீங்க நீங்கள்? அவங்க என்ன சொல்கிறாங்க? அம்மா சமைக்கிறது ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் ஏதாவது கடைக்கு போக சொல்கிறாங்க. அம்மா வந்து இப்போ என்னென்ன தொழில் செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? அம்மா கருவத்தில் போய் தெரியுமா உங்களுக்கு? இப்போ அம்மாட்ட பேச சொல்லியிருக்கீங்களா நீங்கள் இந்த தொழில் செய்யாதீங்கம்மா, கஷ்டம், வெயில் அப்படி ஏதாச்சும் சொன்னதான்? என்ன சொல்லுவாங்க அதுக்கு? வெயிலில் பார்த்து நெய்கிற வெள்ளஞ்ச தண்ணி காசு வரும்னு சொல்லி. வெயிலில் பார்த்து என்ன செய்கிறது? வெயிலில் பார்த்து நெய்கிற வெள்ளஞ்ச தண்ணி காசு வரும்னு சொல்கிறேன். தான் காசு வரும்னு சொல்லி. ஓகே. இப்போ உங்களுக்கு உங்களோட குடும்ப கஷ்டங்கள் வந்து தெரியுதா? அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு எல்லாமே தெரியும். அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க இப்போ எதிர்காலத்தில்? எதிர்காலத்தில் படிக்கணும் மட்டும்தான் பிளான். ஓகே. ஏதாச்சும் தொழில்னு சொன்னால் என்ன தொழில் செய்கிற ஆசை இருக்குது உங்களுக்கு? வைத்தியராக வரணும்னு சொல்லி. இப்போ மேக்ஸ் படிக்கிறீங்க?
மெக்ஸி விரும்பி படிப்பீங்கண்ணே, அது பிடிக்குமன்றதுனால படிக்கிறீங்க. ரைட், ஓகே. கூடுதலாக வந்துட்டு சயின்ஸில் நம்ம நாட்டம் செலுத்தினா தான் பிறகு வந்துட்டு ஓ லெவல் பாஸ் பண்ணால் தான் நம்ம ஏ லெவலில் அதுக்குரியதை வந்து நம்ம செய்து கொள்ளலாம். இப்போ இங்கெல்லாம் வந்துட்டு ப்ரைவேட் கிளாஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல, போகிறோன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் பஸ்ஸெல்லாம் இல்லையாங்க? இருக்குத்தான், போறல தனியாக போக பயத்தில்லை. இப்போ இங்கேருந்து உங்கள்கிட்ட வச்சில் யாருமே இல்லையா? இல்லை, இந்த தெவிலாவுனைக்குள்ள இல்லை. இப்போ கிட்டத்தட்ட அப்போ இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்குது? ஒரு 11 குடும்பம் அப்படி தான் இருக்குது இந்த ஏரியாவுக்குள்ள. 11. ஆ, 55 குடும்பங்கள் இருக்கும். 55 குடும்பம் இருக்குது. இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் உங்களோட வயசு பிள்ளைய அப்படி போகணுன்னு சொன்னால் தனியாக போகணும் வேணாம். நீங்கள் எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் இருந்து படிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, ஏ எனக்கு இந்த ஸ்கூலில் படிக்க விருப்பம் கொள்ளணும்ல. இல்லை. ஓகே, சூப்பர். சரி, இப்போதைக்கு வந்து நீங்கள் கல்வி சுற்றுலா போகிறதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணி தரோம். அண்ட் வந்துட்டு மின்சாரம் எடுக்கிறதுக்கான ஒரு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப்பையும் வந்து பண்ணி தரோம், சரிங்களா? இப்போ அடுத்த கட்டமாக இந்த வீடியோஸ் பார்த்துட்டு யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் பண்ணாங்கன்னு சொன்னால் அதையும் வந்து நாங்கள் ஒப்படைப்போம். இப்போ அப்பா கிட்ட கொஞ்சம் பேசுகிறோம் நாங்கள், சரிங்களா? சரிங்க. இப்போ நீங்கள் பெரிய பாரதூரமான வேலைகள் செய்தோம்னு சொன்னால் கடைசியாக இத்தனையாம் ஆண்டு என்ன வேலை செய்தீங்க? நான் இப்போ வேலை செய்ய பெரிய வேலை வட்டி செய்ய ஆகட்டுமா, இப்போ ஒரு 93ஆம் ஆண்டு வைக்கல் பட்டது பிறகு பெரிய வேலை வட்டி செய்யல. பிறகு அந்த என்னென்னா இந்த ஆட்டம் மேய்ச்சிது அப்படி தான் கொஞ்ச நாள் செய்து வந்தேன். பிறகு அதோடைய கால் வேதனை கொடுக்காம பிறகு நாங்கள் அதோடைய இப்போ 2 வருஷமாக ஒரு இடத்தையும் போடல, அந்த வீட்டோட இருந்தது. சரிங்க. இப்படிதான் அம்மா வந்து சொன்னாங்க திடீரென வந்து பிள்ளைய வந்துட்டு குடும்ப கஷ்டத்தினால படிப்பை நிறுத்த சொல்லி பேசியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படி சொல்லும்போது இந்த பிள்ளையோட மனசு என்ன பாடுபடும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலையா? நான் யோசிக்க மாட்டேன் இல்லாமல் பிள்ளையோட மன இதை வேதனைப்படுத்தக்கூடாது நானே சொன்னேன். பிள்ளை அப்படி ஒன்று இல்லாமல் நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டு பிள்ளைய படிப்பு ஏண்டா நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது. எப்பயுமே நம்மளுக்கு கூலி தொழில் ஒரு நிரந்தர பிடிவாக வந்து இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் மலையகத்தில் எத்தனையோ குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு அந்த ஒரு கூலி தொழில். அதாவது தேயிலை ஃபேக்டரிகளை நம்பி அவங்க கொடுக்குற சம்பளத்தை நம்பி ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போகணுன்னு சொன்னால் நாளைக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கலாம். அப்படியும் கூட மலையகத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற கூலி தொழில்னு சொன்னால் விவசாயத்தில் நம்ம தான் மாடுகளை வச்சு உழவு செய்தோம், நம்ம தான் வந்து விதைச்சோம், நம்ம தான் வந்துட்டு மருந்துகளை அடித்தோம், நம்ம தான் வந்து அறுவடையும் செய்தோம். ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே வந்து இயந்திரங்கள் வந்துட்டு பிற்காலத்தில் எந்த ஒரு தொழிலும் கூலி தொழில்னு சொல்லி நம்ம நம்பி இருக்கலாது. மேசம் வேலை தொடக்கம் சட்டரிங் வேலையிலேருந்து விவசாய வேலையிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து மிஷின்கள் இறக்கப்படுது. இப்போ நம்ம படித்து நம்மளோட மூலதனத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழில் செய்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது சோறு போடும். அப்போ படிப்புன்றது ரொம்ப முக்கியமானது ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் பிள்ளைகள்கிட்ட படிப்பை வந்துட்டு விட்டுறாதீங்க. படிப்பு ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு இடத்துல இருக்கோம்னு சொன்னால் நாங்கள் A level கம்ப்ளீட் பண்ணி யூனிவர்சிட்டியெல்லாம் போய் இல்லை, ஏதோ நான் A level நான் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் படித்தேன். திவா A level கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தான். அப்போ கொஞ்சம் அந்த படிப்பு நாட்டங்களையும் வச்சுக்கொண்டு எங்களுக்கு இருக்கிற திறமைகளையும் நாங்கள் வந்துட்டு ஒரு எஃபெக்டை போட்டுக்கொண்டு தான் நாங்களும் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ அந்த படிப்புன்றது வந்து ரொம்ப முக்கியம். பிள்ளைய பற்றி ஸ்கூலில் இருந்து என்னெல்லாம் சொல்லுவாங்க உங்ககிட்ட? பிள்ளைய கொஞ்சம் ஊரோட கொண்டு விட்டு போட்டு நம்ம இப்படி தொழில்களுக்கு போக வேண்டும் கேட்ட பிள்ளை ஓகே பிள்ளைய கேட்க விட ஐயா உங்களுக்கு தேவையான உதவி என்னாங்க வாட்டர் வேண்டி என்னாங்க கொம்பி அம்மா கொடுப்பிச்சாம நாங்கள் சேர வேண்டியது செய்ய வேண்டி நான் போய் கேட்டது ஆகியவற்றை கிட்ட கஷ்டத்தான் நாங்கள் விட்டு போட்டு பிள்ளைய இந்த ஊரில் விட்டு போட்டு போகிறோம். சார் இப்படி ஒரு உதவி செய்யுங்கண்ணா அவர் சொன்னார். பிள்ளைய மட்டும் கேட்கணும் ஐயா நாங்கள் பிள்ளைக்கு உரிய உதவியெல்லாம் செய்வோம். உடுப்பு ஜாமான் இருந்து கொப்பி ஜாமான் சேர வேண்டியதில்லை அல்லாதீங்க நாங்கள் செய்வோம். தந்தையா ஒரு ஆணாக வந்துட்டு உண்மையில் நம்ம விழக்கூடாது. நம்மளோட பிள்ளைகளோட கஷ்டங்கள் நம்மளுக்கு தெரியுதானே. இந்த ஒரு வயசுலேயும் நீங்கள் கஷ்டப்படுறது பிள்ளை தெரிஞ்சு படிக்கணும்னு சொன்னால் நாளைக்கு உங்களை கண் கலங்காமல் நல்லா பார்த்துக்கொள்ளும். நான் கேட்டதும் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி அந்த அதாவது கிராமப்புறங்களில் படிப்புக்கான ஒரு உதவி கேட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும்னு சொன்னால் நகர்ப்புறங்கள்லேயே படிப்புக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க, வேலைகள் எதுவுமே இல்லாமல். அப்போ கிராமப்புறங்களில் இருக்கிற பிள்ளைகள் சாப்பாட்டுக்கெல்லாம் ஓகே ஏதோ செய்து காட்டில் இருக்கிற பாவக்காவாத ஏதோ ஆஞ்சு வந்து சுண்டியாச்சும் சாப்பிட்ருவாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு சொன்னால் அதுக்கான ஒரு ஒத்தாசை தான் வந்து இல்லாமல் இருக்குது இங்கே பக்கம்லாம். அதை நம்ம
கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க எப்படி வந்து மேல்நிலைக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த பிள்ளையோட படிப்புக்கு தான் நம்ம முக்கியமாக வந்து உதவி பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அவங்க வந்து சம்பாதிச்சு அவங்க சாப்பிட்டு கொண்டுருவாங்க. இப்போ பிள்ளைக்கு வந்துட்டு படிப்புக்கான ஒரு மாதம் உதவி தேவைப்படுது. அப்போ அந்த ஒரு உதவி யாராச்சும் வந்து கண்டிப்பாக முன்வந்து செய்யலாம் நீங்கள். ஓகே ஐயா, வந்து நீங்கள் உங்களோட குடும்பத்தை பற்றி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுது பிறண்ட நாட்கள்னு சொன்னால் இந்த நாள் எப்பயாச்சும் சாப்பிடாம இருந்து ஏதாச்சும் நடந்திருக்கா உங்களுக்கு அப்படி ஏதாச்சும்? இல்லையா, நாங்கள் கொஞ்சம் இப்படி தான் கஷ்டப்பட்டேன்னானே. சாப்பாட்டு பிரச்சனை இறைவன் தான் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்காரு. சாப்பாட்டு பிரச்சனை பிரிச்சா கிடைச்சிடணுன்றதுக்கிட்ட ஒரு சில நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்ல தண்ணி வேணும். ஒரு சில நேரத்தில் அரிசிலாடி குறுநாள் நேரம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்படியான இதுகள் இல்லை. ஆனால் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதில்லை. சாப்பாடு கஷ்டப்பட்டு தானே இப்போயும் கஷ்டப்பட்டு கொண்டு தானே இருக்கும். அதை இதை மரக்கறி அதை இதை விற்று செய்து அப்படி அவள் ஒன்றுக்கும் இல்லாட்டியும் நாங்கள் கீரை அதை இதை கொண்டு கொடுத்து ரெண்டாயிரம் குறுநாள் வாங்கி கொண்டு எங்களுக்கு சாப்பாடு தந்துடுவாங்க. ஓகே, எங்களுக்கு இப்போதைக்கு வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச முதற்கட்ட ஒரு உதவி நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கேட்டிருந்தீங்க உண்மையில் ஒரு பெண் பிள்ளைன்றதுனால கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளையோட வாழ்க்கைக்கு உங்களோட வாழ்க்கைக்குன்னு சொல்லி ஒரு மலை செலவு கூட கண்டிப்பாக வந்து தேவை. தண்ணிங்க என்ன மாதிரியா? லைன் தண்ணி இருக்கு. லைன் தண்ணி தம்பி தான் அவங்க அங்கேருந்து தந்துருக்காங்க. எல்லாம் செய்து அவன் தான் அந்த செய்திருந்தான். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மலை செலவு கூடத்துக்கான உதவியும் இந்த மின்சார வசதிக்கான உதவி, மின்சாரம் வந்து எவ்வளோ முடியும்னு சொல்லியிருந்தாங்க நார்மலாக எடுக்கிறதுக்கு? அது இப்போ நேரத்தோட கேட்ட கேட்க அந்த வந்து வரோம் தானே அந்த அவன்கிட்ட கேட்டோன்னு நான் 55 கேட்டேன்னா உங்களுக்கு எடுக்கிறேன். இல்லை ஐயா கிட்டத்தில் இருக்கின்றியும் நான் அதெல்லாம் இல்லை இப்போ 55,000 ரூபா கட்டணும் வேண்டியும் நான் அதோட எந்த அதுசாக வந்து இப்போ அட்மிஷனுக்கு வந்து நம்ம புதுசாக போட போகணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு விலை இருக்குது, ஒரு ப்ரைஸ் இருக்குது. அதுதான் சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் அடிக்கணக்காக வந்து பார்ப்பாங்க. ரைட், ஓகே. இப்போ அவ்வளோ வந்து உடனே எங்களால் செய்யலாது ஐயா. முதற்கட்டமாக வந்து உங்களுக்கு எது தேவை இருக்கோ அந்த தேவைக்கான ஒரு ஆரம்ப கட்ட உதவி தான் எங்களால் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த கட்டமாக வந்துட்டு காணொலி பார்க்குறவங்களுக்கு யாராச்சும் பண்ணால் தான் எங்களால் பண்ண முடியும். இப்போ அந்த ஒரு முதற்கட்ட உதவி உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். ஓகேங்களா? ஓகேங்கம்மா, இது வந்து முதற்கட்டமான ஒரு உதவி. சரிங்களா? இதில் வந்து ஒரு தொகை பணம் இருக்குது, அதை எண்ணி பாருங்கள் எவ்வளோன்னு சொல்லி. வரைக்கும் 50,000 வந்து இருக்குது. சரி, இப்போ வந்து பிள்ளை கேட்ட மாதிரி நீங்கள் வந்துட்டு சுற்றுலாவுக்கு வந்து போங்க. சரிங்களா? அதை மிஸ் பண்ணாதீங்க. சந்தோஷமா இருப்பேன். ஓகே, ரைட். ஓகே, இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு உதவி கிடைக்குன்னு சொல்லி? இல்லைம்மா, என்ன நினைச்சிங்க அப்போ சொன்னது? நான் சொன்னேன் நீங்கள் போகாதங்கம்மா 2 இல்லையும் இல்லைம்மா அப்படி தடுக்காதீங்க. இந்த பக்கத்து மாமாவோட கேட்டு வாங்க ஃப்ரெண்ட் ஆகும். சரி, இப்போ நாங்கள் வாரோம், நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்க? என்ன நினைச்சிங்க உண்மையில் இந்த படிங்க வந்து என்ன செய்வாங்க நினைச்சிங்க? அந்த பார்த்துட்டு போய் ஐக்கு செய்தாருன்ற எடுத்து தரங்களே வைக்கணும். அதான் எங்களோட வந்து இவ்வளோ தான் எங்களோட ஒரு உதவி. இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் பண்ணணும்னு சொன்னால் அவங்களோட கையில் தான் இருக்குது. அதுக்காக வேண்டியது நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறது. அண்ட் வந்து இந்த ஒரு உதவி பண்ணது வந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சதான் நாங்கள் அதை பண்ணது யாருன்றது வந்து நாங்கள் சொல்கிறோம். கனடாவில் இருக்கிற வடிவேல் அன்னலட்சுமி அம்மா குடும்பம் தான் வந்து இந்த ஒரு உதவி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு உங்களோட சார்பில் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் தாராளமாக சொல்லலாம். அது தந்த எங்களுக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சு சகோதரத்துகளை நான் மறக்க மாட்டோமா. நன்றி. மறக்காமல் வைக்கிறோம். ஐயா சொல்ல போகிறீங்களா? என்ன செய்ய இல்லாத நன்மை அதிகள் புற நாட்டில் இருந்து இந்த உதவியை தந்ததுக்காக நன்றி. ஓகே, பிள்ளைய வந்து அந்த சுற்றுலாவுக்கு போக விடுங்க. என்ன சொன்னால் நானும் அதே மாதிரி ஸ்கூலில் ஒரு சுற்றுலா போகாமல் இப்போ ஸ்கூல் படிக்கும்போது எந்த ஒரு சுற்றுலாவும் நான் போகலை. அதனால் ஃப்ரெண்ட் படிக்கணும் யாரும் எங்கே இருந்து அதை பற்றி பேசினா எனக்கு ஒரு மனசங்கடமாகிறது. நான் அந்த ஒரு இடத்துல இல்லையே, நான் அதை பார்க்கல, இது சொல்லுங்க. என்ன சொன்னால் அவங்க அந்த இடத்துல போனது, அவங்க என்ஜாய் பண்ணது, அவங்க சில பார்த்த விஷயங்கள், ரசித்த விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கும் அந்த ஒரு மனக்கவலை கண்டிப்பாக வந்து வரும். ஸோ வந்து அது ஒரு ஆணாக வந்து நானே நிறைய இடத்துல வந்துட்டு சங்கடப்பட்டிருக்கிறேன், மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கிறேன். ஸோ வந்து ஒரு பெண் பிள்ளை நாளைக்கு அந்த ஒரு இது நிலைமை இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த பிள்ளை வந்து அனுப்பி வைங்க. நீங்கள் என்ன பாடுபட்டோ பிள்ளையோட படிப்பை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் வந்து இந்த குடும்பத்துக்கான மேலதிகமாக வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு மலசல கூட உதவியாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் அந்த மின்சார வசதி உதவியாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் மாதம் பிள்ளைக்கான படிப்புக்கான ஒரு உதவி பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் எங்களோட டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து உதவி பண்ணியிருந்த கனடாவில் இருக்கிற வடிவேல் அன்னலட்சுமி அம்மா குடும்பத்துக்கு வந்து எங்களோட சார்பில்
சார்பில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.